நேத்து கொஞ்சம் நேரமாவே எழுந்து காலையிலே பொங்கல்லாம் வச்சு சூப்பரா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் லஞ்சுக்கு எல்லா காய் போட்ட குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அம்மா வீட்டுல பொங்கல்னு வந்துட்டாலே இந்த பிதுக்கு பருப்பு சாம்பார் கண்டிப்பான முறையில செஞ்சிருவாங்க. பயங்கர டேஸ்டா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இந்த மாதிரி காய் கிழங்கு பயரெல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க. கைக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு நேத்து ஒரு குழம்பு வச்சாச்சு. எல்லாமே போட்டு செய்யறதுனாலே என்னன்னு தெரியல, குழம்பு நல்ல வாசமா பயங்கர டேஸ்டா இருந்தது. ரெடி பண்ணிட்டு சாதம் காய் குழம்பு அப்பளம் வச்சு லஞ்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க பக்கத்துல பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் வருஷம் இந்த மாட்டு பொங்கல் வந்துட்டாலே பாக்குற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்றதே ஒரு வேலையா போச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல இந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். மாட்டு பொங்கல் வந்துட்டாலே பாக்குற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டு நம்ம மாசா பண்ணிட்டோம்டா எல்லாரையும் கலாய்ச்சிட்டோம்டான்னு சீன் போட்டுட்டு இருப்பேன். ஒரு லெவலுக்கு மேல இந்த மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் ஒரு காமெடியான்னு ரிட்டர்ன் நம்மள கலாய்ச்சி விட்டுருவாங்க. நம்ம என்ன பேசினாலும் கேட்டுட்டு அமைதியா இருக்க ஒரே ஆள் நம்ம ஹஸ்பண்ட் தான். அதனால அவங்களுக்கு விஷ் பண்ணிடலான்னு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துன்னு சொன்னேன். செத்து போன காமெடியே தோண்டி எடுத்து திரும்ப திரும்ப சாகடிக்கிற போய் புதுசா யோசிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கா ஒரே அசிங்கமா போச்சு குமார். அப்புறம் யாரெல்லாம் இந்த வேலை செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.